தண்ணி கிடக்குதா? மக்கள் இங்க பாருங்க, ஒரே அட்டியில விழுந்துருச்சு ஒரு அரஞ்சா மீன். ஒரு புருட்டி மீன் பிடிச்சிருக்காங்க, நல்லா கண்ணங்கரேன்னு இருக்குது. போதும் பாருங்க. மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு கொடூரமான காட்டு ஆற்றுக்கு மீன் வேட்டைக்காக வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காட்டு பண்ணி அப்புறம் பாம்புக்கும்னு எக்கச்சக்கமாக தெரியுது. பின்னாடி இடத்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு புதரா மண்டி போய் கிடக்குது. இங்கே வந்து இந்த அரஞ்சா மீன், அவுரி மீன் அதெல்லாம் வந்துட்டு வர வழியிலே பார்த்தோம், ஏகப்பட்ட மீன் இருக்குது. நம்ம வந்துட்டு இன்னைக்கு மீனை அடிச்சு பிடிப்போம், இல்லைன்னா வந்து விசிறி வலையை வச்சு பிடிச்சி இங்கே வந்து டென்ட்டை போட்டுட்டு வேறு லெவலில் சமைச்சு சாப்பிட போகிற மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம டென்ட்டை செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்க்கணும். ஏன்னா பாம்பு காட்டு பண்ணியெல்லாம் இந்த இடத்துல வேறு வரும். அதனால் ஒரு நல்ல இடத்த பார்த்து டென்ட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம் வாங்க. உங்களுக்கு பாதை இல்லைப்பா, பாதாள கிணறு மாதிரி இருக்குது. பாம்பு கிம்பு கிடக்குமான்னு வேறு தெரியல. வாவ் மக்களே, டென்ட்டு போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு இப்போ நம்ம கேம்பை செட் பண்ண போகிறோம். ஏன்னா சுற்றி வரும் வந்து நல்லா பொட்டத்தரலாக இருக்குது. இன்னக்குள்ளே வந்து நமக்கு எந்த ஆபத்து வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இங்கேயே வந்து கேம்பை செட் பண்ணிடுவோம். டென்ட்டுங்கனக்குள்ளே வர வழியிலே என்னை போட்டு வச்சுருந்தேன் மக்களே, தூக்கிட்டு வர முடியல. அதனால தான் நல்லா வெயிட்டான டக்குன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்கை வச்சுட்டு நம்ம போய் மீனை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். வந்துட்டு கோடாலி ஒன்று இருக்குது, பீச் வலை வந்து அங்கிட்ட ஒன்று கிடக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் முடியாச்சு, வாங்க மக்களை மீன் பிடிக்க போவோம். எப்பா தண்ணி கிடக்குதா? தெரியல வேணும். அப்பா காட்டாத்து புதர் மண்டி கிடக்குது. பூவை பாருங்க, எங்கே இவ்வளோ பூ பூத்துருக்கு. வெங்காய தாமரையா ட்ரையாக இருக்குது. இறங்கி பார்ப்போமா? இதில் இறங்கணும்னு நமக்கு சவக்குழி ரெடின்றது தான். புதக்குழி இருந்து நம்ம பாட்டுக்கு உள்ளே புதஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறது? மீன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், அதனால தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம். வந்தால் இப்போ வந்து கொஞ்சம் வெளியிட்ட பாதைக்கு நம்ம இந்த மாதிரி இருட்டுக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு நல்லா பாதைகளை பார்த்துக்கணும் மக்களை. ஏன்னா பாம்பு இந்த மாதிரி சூட்டு தறிக்கெல்லாம் வந்து கிடக்க வாய்ப்பு இருக்குது. விஷ பாம்பு இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, விஷம் உள்ள பாம்புனா கொஞ்சம் காடு இருக்குது. மீன் அங்கே பாரு ஏதோ இருக்குது, ஏதோ மீனே நம்ம மின்னுது. பூச்சி தொல்லை சரியான தொல்லைப்பா, கடிக்குது வேணும், செம்ம பூச்சி. மக்களே இந்த இடத்துல தான் வந்து இப்போ மீன் மேய்ஞ்சிக்கிட்டு தெரியும். இப்போ அது மீன் தான் பிடிக்க போகிறான் பாருங்கள். இந்த இடத்துல நிறையா தான் அப்படியே சலசலன்னு சவுண்டு கேட்குதுல, எல்லாம் மீன் தான். இப்போ பைய போயிட்டு நம்மகிட்ட இருக்க அந்த கோடாரியை வச்சு அடிப்பான். நம்ம பிடிக்க முடியாத மீனெல்லாம் வந்துட்டு வீச்சு வலை அங்கே இருக்குள்ள கேமராமேன் வச்சுருக்காரா, அந்த வலையை வச்சு அவர் பிடிச்சிருவாரு. நான் மீன் எங்கே இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். போயிட்டு பொறுமையாக வாங்க, கொஞ்சம் வச்சு மீன் பாருங்க. என்னது கட்டை பொறுமையாக வரும். வாக்கில் இறங்குவோம். ஏன்னா அந்த பாரு இதுதான் பண்ணி கிளறி போட்ட இடம் மாதிரியே இருக்குது. ஏன்னா அங்கே மீன் இருக்கு இங்கே அங்கே சார் ஓடுது. ஏப்பா என்னது இது? பெரிய மீன் என்ன அவ்வளோ பிஸில் ஓடுது? இந்த அரஞ்சா மீன் ஜிலேபி மீன் பாருங்க பாருங்க. பெரிய மீன் அங்கே பாருங்க மக்களே, சம்மது டக்கு போய் வெட்டு வேணும் பொண்ணு. வாங்க கேமராமேன், அங்கே நீ எப்படி தெரியும்? நீ என்னப்பா இவ்வளோ ஓடுது? எனக்கு அடி வேணும். இந்த பாருங்க அப்படி மீன் இருக்கு, தெரியுதா மணி? நீ வராது தெரியுதா? தலிக்க அவனை ஓங்குனா லைட்டில் தான் முடியும். அங்கே ஒரு மீன் உட்காந்துருக்கேன். அடியா அடி தானே? அடி விழுந்துருச்சு. அடி விழுந்துச்சு, வதக்குனுச்சே. கீழே இருக்கும். பார்த்து என்னப்பா இங்கே வந்துச்சு. நீங்கள் இங்கே அந்த மீனா இங்கே வந்துருச்சு, அடிபட்டு வந்துருச்சு பாருங்க. அந்த மீனா வந்துச்சு இல்லை, இங்கே தான் வந்துச்சு, அடி இங்கே தான் வந்துச்சு. நீங்கள் எப்போ இறங்குனீங்க? இப்போ தண்ணியில் இல்லை, காலில் புந்துச்சு அந்த அடிபட்டு இருக்கா? அந்த இருக்கு பாருங்க. இல்லையே வெள்ளடி கோடாரி வீட்டு தான் மீனங்க. கோடாரி இந்த இருக்குண்ணே, கோடாரி இங்கே மீன் அப்படி வெட்டுங்க. என்ன பாடி அங்கே ஓடி இருக்கு. அது வேற இது கோடாரி உருவிட்டு போயிரு. சைஸான மீன் இவ்வளோ பொருசில் இருக்கு. பொறு அரஞ்சா மீன் அமைக்கிறீங்க.
பிடிச்சிரு வேணும். இது கூட சாப்பாடு. வா மக்கள் இங்கே பாருங்க ஒரே அட்டியில் விழுந்துருச்சு ஒரு அரஞ்சா மீன். அதான் ஜிலேபி மீன் எஸ்கேப் ஆயிடுச்சு. செம்ம மீன் கவருக்குள்ளே போட்டுருவான். ஒரு மீனாச்சு. ஒரு மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டான். போடுங்க போடுங்க. எங்கன்னு கூட நிற்கிது கரெக்டாக. போடுங்க இங்கே போடுங்க. கல் வருது. இது எடுத்துருங்க டக்குன்னு. அங்கே போகலாம் காணும் ஓடி. மாடிட்டு மாட்டியா? ஆமாம் அந்த மீன் ஃபஸ்ட்டு பார்த்த மீன். இது என்ன மீன்? புருட்டியா? பஞ்ச கறி மீன் சொல்லுவாங்க. புருட்டி நல்ல ஒரு சூப்பர் சைஸில் மாட்டிருக்கு. இந்த மீன் தான் எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. பாருங்க மக்களே ஒரு புருட்டி மீன் பிடிச்சிருக்காங்க. நல்லா கண்ணங்கரேன்னு இருக்குது. விசிறி வலையில் அது பெருசாக ஒன்று நின்றுச்சு. அது ஓடி போயிடுச்சு. இதையும் கவருக்குள்ளே போட்டுக்குவோம். இது கவரை கிழிச்சிடாதே. கிளிக்காத வேணும், வேறு வழி இல்லை. கிழிச்சிருங்க கிளிக்காத. இங்கே பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. கத்தி மாதிரி இருக்குது. வீசி கொடுது. மீன் என்ன மீன் தான் மணி. இது அடிக்க முடியாது. இங்கே பண்ணுங்க. இது விளாங்குப்பா. எங்க இது விளாங். இது என்ன கல்லா? கல் வேணுது. இந்த ஒரு மீன் இங்கே மேலே ஒரு அடி 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 அடிச்சு. ஏ மணி இது என்ன இங்கிட்டு நலிவிட்டு போகுது இப்படி அடித்தோம்னா? அந்த அடி விழுந்து அடிச்சு இந்த பிளான்லாம் பிச்சிருச்சு. செதில் பிச்சிருச்சு. அடி விழுந்துருச்சு. ஏய் வேணும் இந்த இடத்த பாரு எப்படி இருக்குன்னு. இங்கே இருந்து ஜிலேபி எஸ்கேப் ஆயிடுச்சா? அந்த அங்கே தான் நீ அடிக்க முடியுமா? இல்லை அடிக்க முடியாது. ஆழம்பா. அம்மா விட்டு வாவ். வேணு என்ன வேணும் இங்கே இது பண்ணிட்டீங்க? ஐயோ மீன் பீஸாக போயிடுச்சு மணி. சரி வெற்றிகரமாக 3வது மீன் பிடிச்சாச்சு மக்களே. சரியான பெரிய அரஞ்ச மீன். இதை போட்டுருவோம். இல்லைப்பா போட்டோன்னே போர்ஸை காட்டுது. இங்கே கடிங்க. இங்கே பாருங்க மீன் சைஸு எனக்கு புடிங்க. என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் இருக்கு. இங்கே வந்துருச்சு. பிடிங்க அப்படி அமுக்க வேணும். ப்ரோ என்ன ப்ரோ பார்த்துட்டு இருக்கீங்க? பிடிக்காம என்ன பண்ணுறீங்க? என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது செடியாக இருக்கும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இழுக்கிறேன் பொறுமையா. இதில் போச்சுன்னா ஒன்றுமே தெரியாத மணி. அடி வாங்கிடுச்சு மீன். அடி விழுந்துச்சு வேணு. இந்த லைட்டில் ஒன்றுமே தெரியல. அப்படியே அமுக்குங்க. ஐயோ சரி என் லைட்டு பாய்ந்தா அதில் மீனெல்லாம் பார்த்து முடிச்சு. ஒன்றுமே தெரில ப்ரோ. எப்படி ப்ரோ பிடிக்கிறது? நான் கண்டுபிடிச்சி தரேன். கண்டிப்பாக இங்கே வந்துருக்கு. இங்கே பிடிக்க ப்ரோ கையில் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க என்கிட்ட கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிங்க. எனக்கு தெரியவே மாட்டேங்குது மீன். ஒரே முடியுங்க எல்லாரும் பார்த்துறேன். இங்கே தான் சரி அடிபட்டு இது கீழே இந்த புதுதாக பொகை கிளப்புதா நான் பிடிக்கிறேன். எனக்கு போங்க ப்ரோ. நீங்கள் பிடிச்சிருக்கலாம்ல கையை வச்சு. ஒரே செகண்ட் அப்படியே எல்லாரும் உள்ள போங்க ப்ரோ. நீங்கள் என்ன சம்மந்தம் எல்லாம் வாங்க. நீ ஒரு 2 விட்டு அப்போ தானே வீடியோ போட முடியும். நம்பலாம். முடிச்சிட்டேன். ஏய் என்னப்பா இது அடிபட்டு போல ஃபோர்ஸில் ஓடிட்டு இருக்குது. ஆட்டு மீன் வேணும் போச்சா? காணும் ப்ரோ. சரி பார்க்கலாம். இருக்கு இந்த கோடாரி தான் ப்ரோ. அது இது எடுக்க போய் என்ன கையை வச்சு பிடிங்க. உங்க காலுக்குள்ள தான் வந்துச்சு. இப்போ பின்னாடி காலுக்கு பின்னாடி போச்சு. அங்கிட்டா 2 பேர் காலுக்கு பின்னாடி போயிருங்க. எடுக்கலன்னு உடனே இருங்க வேணே வேமா வர முடியாது. உழு வண்டி தான் தங்க வர கிழிஞ்சு. எங்க இது என்னங்க போயிட்டு இருக்குது? எங்க வேணுங்க? இது என்ன அந்த வர போகுது? ஆமா அந்த பாம்பு எங்க வேணும்? இது என்ன? அது என்னையா போயிட்டு இருக்குது? அந்த செடி கீழே கரெக்டா செடி கீழே அந்த ஒரு உழுவி போயிட்டு இருக்குது. மக்கள் இங்கே பாருங்க பூரா. இதான் சொன்னது விஷ ஜந்துங்களுக்குள்ள நிறையா தெரியும்னு. இந்த பாருங்க பதுங்குது. இங்கேயா இது என்ன? இது என்ன? இந்த போது பாருங்க. இந்த போது பாருங்க மக்களே. நாங்கள் வந்துட்டு சாம்பிளுக்கு கம்பை வச்சு அடித்த ஒரு மீன் அடிபட்டுச்சு. அந்த மீன் இப்போ பார்த்தாங்கனுக்குள்ளே செத்து கிடக்குது. அப்போ அந்த மீன் போனோம்னா செத்து தானே கிடக்கும். ஆமாம். ஆனால் ஏன்னு கிடக்குன்னு சொல்ல முடியாது. இது எடுத்துகிட்டு வேணும். எடுத்துகிட்டு வா.
மழை அடிக்குது. ஏதாவது மீன் இருக்கான்னு பாரு, வலை அடிச்சிடலாம். சொல்லுங்க போய் பார்க்குறேன். செம்ம ஒத்தான மீனுப்பா. நான் அடித்த மீன் தானே டவுட்டாகவே பாம்பு அடிச்சு விட்ருவோம். வேறு எதுவும் மீன் இருக்கா? அந்த அந்த ஒன்று போகுது ப்ரோ மழை அடிக்குங்களா? இந்த அங்கே அடிங்க ப்ரோ, நிறையா இருக்குது ப்ரோ, அந்த பக்கம் அடிங்க ப்ரோ. மக்களே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே பாருங்க செம்ம மீன். வெட்டு விழுந்துருக்கா? வெட்டு விழுந்த மீன் தான். இங்கே பாருங்க அடி அப்படியே கம்பை வச்சு 2 தடவை அடித்த மீன். இந்த அடி விழுந்தது தெரியுதா? போடு போடு வலையை போடு. இந்த பாருங்க இன்னெல்லாம் கிடக்குது. தள்ளிக்கிங்க, அவர் அடிக்க விடுங்க வலையை. போடு வலையில் வரட்டும். ஏதோ மாட்டிருக்கு. பைய பொறுமை. இங்கே பாருங்க அந்த அந்த லைட்டு கொடுத்த மீன் மாட்டி இருக்குது. மாட்டிருக்கா? மாட்டி இருக்குது. அது வலைக்குள்ள தான் வருது. அந்த அந்த ஓரத்தில் தான். பொறுமையாக இருக்கவும். அந்த அது மீன் தானே. அந்த 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 மாட்டிருக்கு. மாட்டிருக்கு. பெருசுவா. செம்ம பெருசு. 3-4 மீன். மாட்டிச்சு வேணும். எடுத்துட்டு வா. அதிர்ஷ்டவசமாக வந்துட்டு மீன் மாடி இருக்கு மக்களே. இங்கே பாருங்க. வா. எப்போ தண்டி மக்களை இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன். இங்கே பாரு, அரைஞ்சா எவ்வளோ பெருசு. அப்பா இதோட பெருசுப்பா இங்கே ஓடுனது. அதான் விட்டுட்டு வாவ் வேற லெவல். இது என்ன கெண்டையா? மாஸ் காமிச்சிட்டீங்க. கெண்டை தான் ப்ரோ ஓடுனது. ஆமாம், இந்த மீன் தானே இதுதானே இந்த ஊரில். வேணே நீங்கள் 3 மீன், அவர் 3 மீன் பிடிச்சிட்டாரு. நான் பிடிச்சது பெருசெல்லாம் ஓடி போச்சுப்பா. எனக்கு ஆயுதம் சரியில்லை. இங்கே பாருங்க செம்ம மீன். இங்கே பாருங்க எப்படி தவுது. மீன் பாருங்க, கொத்து மாட்டியா மீன்? இவ்வளோ சாப்பிட்றோமா நம்ம? ஆமாம், அப்புறம் 4 பேர் இருக்கோம்ல. இல்லை என்ன முடிப்போம். ஏய் தண்ணிக்குள்ள போகுது. கவட்டி தண்ணியில் வாங்க கரைக்குள்ள எடுத்து போட்டுரும். வேணும் இன்னொரு 4 மீன் பிடிக்கலாம் வேணும். சரி பிடிப்பாங்க. எவ்வளோ இருக்கும் வேணும்? எத்தனை கிலோ இருக்கு? ஒரு 1 கிலோட்ட வரும்னு நினைக்கிறேன். மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவுரி மீன் சொல்லக்கூடிய விரால் மீன் மாதிரியே இருக்கும்ல, அந்த குஞ்சு எக்கச்சக்கமாக நிற்கிது மக்களே. இங்கே பாருங்க மக்களே எவ்வளோ குஞ்சு தெரியுதுன்ட்டு. இதுங்களுக்குலாம் அப்போனா பெரிய மீன் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நிற்கும். கண்டிப்பாக பெரிய மீன் நிற்கும். இந்த பாருங்க ஒன்று போகுது. இந்த போது பாருங்க. இந்த புதருக்குள்ள போதும் பாருங்க. அந்த செம்ம பெருசாக வளரும். இது பெருசாச்சுன்னா இங்கே பாருங்க எவ்வளோதுன்ட்டு. ஐயோ சரியான மீனுங்க. அந்த இறைய வந்து அடிக்குது பாருங்க. இவனுக்குள்ளே தான் பெரிய மீன். இது காவை காத்துக்கு நிற்கும். இங்கே பாருங்க எப்படி வந்து திங்குதுன்ட்டு. இங்கே பாருங்க இவனுக்குள்ள ஒரு புழுவை போட்டோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து எடுக்கும் பண்ணி. மக்களே ஒரு வழியாக வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மீன் பிடிச்சாச்சு. பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நான் வெட்டி பிடிச்ச மீன்கள், அப்புறம் ஒரு வலையில் பிடிச்ச மீன்கள்லாம் இருக்குது. கொட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்குது வேணும். அதுலேயும் இருக்கா? இதில் 2 எல்லாமே பெரிய சைஸ். பகலில் வந்து அவ்வளோ சைஸ்லாம் பார்க்க முடியாது ஏன் ப்ரோ? ஆமாம், ஓடவே மாட்டேங்குது பாரு நைட் நேரத்தில். எப்பா மீன் மாலையாகவே ரெடி பண்ணி குறையில் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் எல்லாம் அரைஞ்சா மீன், நல்லா பெரிய பெரிய மீன். அப்புறம் கெண்டை மீன் 2-3 எஸ்கேப் ஆச்சு. இது எடுத்துக்காமீங்க. வேறு எதுவும் இருக்கா? இங்கே பாருங்க நெருக்கி 1 கிலோட்ட பிடிச்சிட்டோம் மக்களே. நாங்கள் 4 பேர் இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நாங்கள் தேடி வந்த அரைஞ்சா மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு புருட்டின்னு சொல்கிற மீன், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெண்டர். இது என்ன கெண்டை ப்ரோ? இது வந்து கர்நாடிகா இருக்குங்க. மீனில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இப்போ சப்பாத்தியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முதல் சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா நல்ல மங்களகரமாக இருக்குது. கிடக்கு ப்ரோ. இந்த கேமரா இது தெரியுதா? இவ்வளோ நைஸாக போட்டுருவாங்க. போதுமா? எடுத்துங்களா? போதும். இந்த டேங்க் மட்டும் கொஞ்சம் கீழே அமைச்சிடுவோம். சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு மக்களே. அடுத்து நம்ம மசாலாவோட முக்கிய வச்ச மீன் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக ஊறுது. அந்த மீன் அப்புறம் மீனோட முட்டையை வந்து தனியாக வச்சுருக்கோம். கலக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த முட்டையை வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி இந்த சப்பாத்தியோடு அப்படியே தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். பைய மீன் அப்படியே போகிறாங்க. லைட் இருக்கு. இருக்குமா? எடுத்துருங்க. வேணும் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? சூடாக இருக்கும். ஆஹா நல்லாதான் இருக்கு.
நல்லாவே இருக்குது. இந்த புனிதமான காரியத்தில் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அரஞ்சா மீனோட முட்டையெல்லாம் இருக்குல்ல, அந்த முட்டையில் மசாலா பிரட்டிட்டு நம்மகிட்ட கோழி முட்டை இருக்குது, எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு என்னன்னு தெரியல இந்த டிஷ்ஷுக்கு பேர் முட்டை. இது வந்து தெரிலங்க, மீன் முட்டை கலக்கின்னு வச்சுக்குவோம். இதில் வந்து என்னென்னா டொமேட்டோ சாஸு, அப்புறம் மீன் மசாலா, உப்பு, சால்ட்டு எல்லாமே சால்ட்டு உப்பு எல்லாம் ஒன்று போட்டு கிண்டுங்க. டக்குன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க கொத்து பரோட்டா மாதிரி. பிடிச்சிட்டு கிண்டுங்கப்பா. முட்டையை புத்து ஓட்டுங்க நீங்கள் மணி, முட்டையை பொத்து ஊற்று மணி. அட சும்மா தட்டு மணி. எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டிங்களா? கிண்டி விடு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி அதுதான் ப்ரோ. இந்த வீடியோ எடுங்க ப்ரோ, இல்லாட்டினா நான் பார்த்துக்கிறேன். இப்போ இங்கே கொடுங்க. என்ன எப்படி கொடுக்குறீங்க கையில் ப்ரோ? இல்லை மசாலா அள்ளி போடுங்க ப்ரோ, அப்படியே இருக்கு. எப்படி இருக்கு பொரியல்? தமிழ்நாட்டின் முதல் முறையாக மீன் முட்டையும் வைத்து முட்டை டபுள் எக்ஸ்ன்னு பேர் வச்சிடலாம். நம்ம சமைச்ச சாப்பாடை பாருங்க. சப்பாத்தி இருக்குது, மீன் பொரியல் இருக்குது, இங்கே நம்ம ரெடி பண்ண அந்த எக் ஃப்ரை இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, என்ன சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, சாஸும் இருக்குது. இந்தாங்க உங்களுக்கு ஒரு சப்பாத்தி. நான் எப்படி சாப்பிட போகிறேன்னா, இந்த சப்பாத்தியில் வந்துட்டு கொஞ்சோண்டு எக்கை அள்ளி வச்சு சாஸு இல்லை அதை அப்போ ட்ரை பண்ணி இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வைங்க வேணும். கரண்டி வேறு எடுத்து வந்தாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்துட்டு மீன் முட்டை எல்லாம் கலந்துருக்கனால இதில் அதிக ப்ரோட்டீன் சத்து, புரத சத்து எல்லாமே இருக்குது மக்களே. யாருமே இந்த மாதிரி சமைச்சிருக்க மாட்டீங்க. முட்டை வந்து நார்மலாக தான் சமைச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து மீன் முட்டை, கோழி முட்டை எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சனால இதோட டேஸ்ட்டை எங்கிட்ட ஒரு மீன் எடுத்து வைங்க. இது அரஞ்சா மீன் தான்? இல்லை அரைஞ்சானா? இல்லையே, இல்லை இது அரையாத மீன் இல்லைங்க, இது அரஞ்சா இல்லைங்க. என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க. அரையில அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. எனக்கு அரஞ்சா மீன் தான். வேற என்ன மீன் பிடிச்சோம் நம்ம? இதுதான் அரஞ்சா மீன். கர்நாடிக். சாப்பிடுவோமா? ஆஹா, எச்சு வருதா ப்ரோ? ரொம்பவே பசி. கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே பாருங்க சாப்பிடப்பா. வேற லெவல் அரந்தான். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இதான் மக்கள் எங்களோட சாப்பாடு. அந்த முட்டைக்கும் இந்த சப்பாத்தியும் வந்து காம்பினேஷன் அல்லது. மீன் முட்டையும் நல்லா இருக்கு. மீனை கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம. ஏன் சாஸு கொஞ்சம் இருக்குது, சாப்பிடுங்களேன். கரெக்ட். இல்லை சாஸு தான் நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோமே. அதை யார் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அதனால் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஸ் போட போகிறேன். நைட்டு இன்னைக்கு மீனை அடித்து பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக ஆளை அடிச்சு இழுத்துட்டு வந்தாச்சு. 2 டைம் போட்டாச்சு. இங்கேயே படுத்தலாம். என்ன எப்படி செட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு? ஒன்று எடுக்கிறான். நான் இது வரைக்கும் நைட்டு வெளியே வந்ததே இல்லை. ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் சோறு கிடச்சிருக்கு. சாப்பிட்டு நைட்டு இங்கே தான் தங்கி ஆகணும். இதுக்கு மேலே என்ன சாப்பாடு? இங்கே வர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மீன் சூப்பராக இருக்குது. அதான் பஞ்சு மாதிரி வந்திருக்கு. வேணும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இங்கே வேறு பேர் பண்ணுறத க்ளோஸை போய் கேமரா மீன் எல்லாத்தையும் போட்டு குழச்சி அடிக்கிறாரு. ஆட்டையும் எடுத்துட்டு அந்த பையனுக்கு பயம் இல்லை. அதுக்கு மேலே இன்னொரு டாப்பிங் மேலே ஒரு டாப்பிங் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பிசைச்சு. இன்னும் சவுண்டு பொறுமையாக சாப்பிடுங்க. கேமராமேனு சாப்பிடட்டும் வாங்க, நீங்களும் அப்படியே ஐக்கியம் வாய்க்கோங்க வந்து. எல்லாம் காலி பண்ணிட்டாங்கப்பா, சட்டியை வரண்டி நக்கிட்டாங்க. ரோல் இது என்னமோ சொல்லுவாங்களே, ஷவர்மா. தப்பா சொல்லுங்க, சப்பாத்திமா. லைட்டாக நீங்கள் தூங்குங்க, ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துங்க. அது இல்லை, ஏதாவது வேலோட இது அது என்னது இல்லை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தொழில் தரணும். நம்ம தங்கியிருந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல தான் நம்ம தங்கியிருந்தோம். சுற்றி வரோம் வந்துட்டு ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஒரு புதர் மண்ண ஒரு இடத்துல. இந்த இடம் மட்டும் பொட்டலாக இருந்துச்சு. இங்கே கேம்பை போட்டு நைட் நல்லா தூங்கிட்டேன். தூக்கமே இல்லை. கொசு அப்புறம் பார்த்திங்கன்னா பறவையெல்லாம் திடீர்னு கத்துற பார்த்துட்டு லைட்டாக அள்ளு விட்டுச்சு.
பரவாயில்ல சேஃபாக வந்துட்டு தங்கி ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டோம் மக்களே. இப்போ வந்துட்டு அடுத்து நாங்கள் அவுரி மீன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த விரால் மீன் மாதிரியே நல்லா பெருசாக புளியாக இருக்கும்ல, அந்த மீனை பிடிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்து தூண்டில் லூரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டார். ஏன்னா அது காலை நேரத்தில் தான் அந்த மீன் அடிக்கும். இன்னும் 2 பேர் வந்துட்டு தூங்கி இப்போ தான் ஆடி அசைஞ்சு எந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் கேம்பில் இடம் பற்றாமல் எக்ஸ்ட்ரா நம்மளோட சின்ன டென்ட்டையும் போட்டேன். இதுதான் நாங்கள் அவுரி மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தூண்டில். இந்த ஃப்ராக் மீன் உள்ள தொங்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு இப்போ போய் அவுரி மீன் பிடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you.